சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையிலே முதல் பகுதி உத்வாகாரத்தில் 2 சத்தியங்களை நாம் தெய்வ கிருபையால் அனுசரித்து நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான சுத்தத்தை நாம் சுதந்திரித்திருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட சுத்தத்தோடு 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேளைக்குள் 3 சத்தியங்களை அனுசரிக்கும்படியாக பிரவேசிக்கிறோம். 1, ஜீவ அப்பம் ஆராய்ச்சி செய்தி. 2, ஜீவ ஒளி சத்திய சாட்சி. 3, ஜீவ வாசனை சத்திய ஒப்பு கொடுத்தல். இந்த 3 சத்தியத்தையும் நாம் தெய்வ கிருபையினாலே பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு அனுசரிக்கும் போது தெய்வம் நமக்கு சுத்தத்தின் மேலாக பரிசுத்தையும் கொடுக்க இருக்கிறார். நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஸ்தலத்திலே முதல் சத்தியமாக ஆராய்ச்சி செய்தியை செய்வதற்கு ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். இந்த அதிகாரத்துல 34 வசனங்கள் இருக்குங்களா? இந்த 34 வசனங்களுக்குள்ள ஒரு மைய வார்த்தையை எடுக்க இருக்கிறோம். ஒரு மைய வசனத்தையும் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். மைய வார்த்தையில 3 ரகசியங்களை மையமா வச்சு 3 வசனங்களை கண்டுபிடிக்க போறோம். மைய வசனத்தை 3ஆ பிரிச்சு அந்த 3 சத்தியத்துக்குமான ரகசியங்களையும் கேட்டு விளைவிக்க போறோம். மொத்தம் 6 சத்தியம், 6 அப்பங்கள். அடுத்து தொடர்ந்து மைய வார்த்தையோடு ஜீவன் தொடர்புள்ள ஒரு வசனம், மரணம் தொடர்புள்ள ஒரு வசனம் எடுத்து அதை ஒவ்வொன்னையும் 3 பிரிச்சு 6 அப்பங்களா தொடர்ந்து புசிக்க இருக்கிறோம். ஒரு அதிகாரத்தின் மூலமா தெய்வம் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை கண்டுபிடித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி மரணத்துக்கு தப்ப ஜீவன் அடைய இந்த அதிகாரத்தின் மூலமா தேவ சித்தத்தை அறிந்து சுதந்திரிக்க போகிறோம். ஆதியாகமம் 21ல மைய வார்த்தை என்னவென்றால் ஆணை. 23, 24, 31 மைய வசனத்தையும் குறிங்க. 23ஆம் வசனம். இப்ப என்னைய கொஞ்சம் கவனிங்க. 2 நிமிடங்கள் மைய வார்த்தைய நம்ம கொஞ்சம் விளங்கிக்குவோம். அப்படி விளங்கிட்ட பிறகு பின்னதாக நம்ம வீடுகளுக்கு போய் அந்த மைய வார்த்தைக்கு எப்படி 3 விதமான வசனங்களை கண்டுபிடிக்கணுங்கிறத
எழுதி கொண்டு அதை கண்டுபிடிக்க பிரயாசப்படவும் இருக்கிறோம். பொதுவா நம்ம பேச்சு வழக்குல யானைய ஆணைன்னு சொல்லுவோம், 2 சுழி எண் போட்டு சொல்லுவோம். இங்க ஆணை என்று நாம் எழுதி கொண்டது 3 சுழி நாம். ஆணை என்பது என்னவென்று நமக்கு சராசரியா விளங்கணும். பெரியவங்க எப்பவுமே சின்னவங்களுக்கு ஆணையிடுவாங்க. அதை எடு, அதை வை, அதை செய்யாத, இத பண்ண அப்படின்னு பெரியவங்க ஆணையிடுவாங்க. நம்ம கூட நமக்கு கீழே இருக்கிற சின்னவங்களுக்கு அல்லது நம்ம கிட்ட இருக்கிற வேலைக்காரவங்களுக்கு ஆணையிடக்கூடிய ஒரு நேரங்களை செய்திருப்போம், ஆணையிட்டு இருப்போம். ஒரு சராசரி மனிதன் தனக்கு கீழே இருக்கிற மனிதனுக்கு ஆணையிடக்கூடிய சம்பவங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு அரசுக்கு கட்டுப்பட்டு தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். மனிதர்களுடைய வாழ்க்கையை அரசாங்கம் கட்டுப்படுத்த பல நேரங்கள்ல அரசு ஆணை பிறப்பிக்கும். ஜனங்களுக்கு மேல அரசு பெருசு, அரசு மக்களுக்கு ஆணையிடும். ஆனால் மனிதனுக்கு கொடுக்கிற ஆணையை விட அரசு மனிதனுக்கு கொடுக்கிற ஆணை பெரிதாக இருக்கும். அரசு மக்களுக்கு கொடுக்கிற ஆணையை விட தெய்வம் மனிதர்களுக்கு கொடுக்கிற ஆணை எல்லாவற்றிலும் பெரிதாக இருக்கிறது. ஆராதனை இருக்கிறதுனால எல்லாவற்றையும் கொஞ்சம் சுருக்க நான் விரும்புறேன். சுருக்கமா இருந்தாலும் நாம தெளிவா விளங்கிக் கொள்ள தேவையானதை தெய்வம் நமக்கு பேசுவார். கருத்தா கவனிச்சா சத்தியம் நல்லா விளங்கும். நான் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கிற ஆணையை விட அரசு மக்களுக்கு கொடுக்கிற ஆணையை விட தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆணை பெரிதாயிருக்கிறது. நான் மைய வார்த்தைக்கு 3 வசனம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 1 பிதாவின் ஆணை, 2 இயேசுவின் ஆணை, 3 பரிசுத்த ஆவியானவரின் ஆணை. பிதா நமக்கு மேல பெரியவரா இருக்கிறார், இயேசு நமக்கு மேல பெரியவரா இருக்கிறார், ஆவியானவரும் நமக்கு மேல பெரியவரா இருக்கிறார். இந்த 3 ஆள்தத்துவத்தினுடைய தெய்வீக ஆணைய வேத வசனங்கள்ல நாமும் கண்டுபிடிச்சு அந்த ஆணைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. வசனம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட நாம் கண்டுபிடித்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவது அதிமுக்கியம். ஒரு சிலர் வசனங்களை அதிகார ஆராய்ச்சிக்காக மைய வார்த்தைக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறீங்க, 2-3 பேர் கீழ்ப்படுகிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மற்றவர்கள் நம்ம என்ன செய்யறோம்? மைய வார்த்தைக்கு ஒத்து வசனம் ஏன் கண்டுபிடிக்கிறது இல்ல? ஏன் அதை கண்டுபிடிச்சு நம்முடைய வாட்ஸ்அப் தளத்துல பதிவு செய்யறது இல்ல? உணர்வு இருக்கும். ஆலயத்துக்கு வரும்போது தெய்வம் என்கிட்ட பேசுறாரு, என்னை கண்டுபிடிக்க சொல்லி சொல்றாரு. யாரு பேசுறா? தேவன் தான் பேசுறாரு, தெய்வம் தான் பேசுறாங்க. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சொல்றத இந்த வாரத்துக்குள்ள செய்யணும். ஏன்னா அடுத்த வாரத்துல மறுபடியும் வேற சொல்லுவாரு. இந்த வாரம் சொன்னதை இந்த வாரம் நான் கண்டுபிடிக்கல, செய்யல அப்படின்னா அடுத்தடுத்து சேர்ந்துகிட்டே போகும். ஒரு நாளைக்கு நம்ம துணி துவைக்கல அப்படின்னா 2-3 நாள் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பிறகு 4ஆம் நாள் எவ்வளவு துணி இருக்கும், அதை துவைச்சு எடுக்கிறதுக்குள்ள என்ன கஷ்டம். அப்புறம் அடுத்தடுத்த நாள் சேர்ந்துகிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டம். நீங்க வேண்டாம் செஞ்சு பாருங்களேன். உங்க வீட்டுல ஒரு 4 நாள் துணி துவைக்காம 5ஆம் நாள் செஞ்சு பாருங்க, முதுகெலும்பு உடைஞ்சிரும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப நஷ்டப்படுவீங்க. அந்தந்த வாரம் தெய்வம் எனக்கும் உங்களுக்கும் என்ன ஆராய்ச்சி கொடுக்கிறாரோ அது அந்தந்த வாரமே செய்யக்கூடிய ஒரு குணபாத்திரமா நம்ம இருக்கணும். நம்முடைய கேரக்டர் எப்பவுமே தேவ சமூகத்துக்கு வந்தா தெய்வம் சொல்றதை கேட்டுட்டு அப்படியே செய்யணும். யாரு செய்றீங்களோ உங்க பாக்கியவான், யாரு செய்யலையோ துர்பாக்கியவான். ரொம்ப ஜாக்கிரதையா வாழ்க்கையை நடத்துங்க. நீங்க எப்படி வேணா வாழ்க்கையை நடத்தலாம், அது உங்க இஷ்டம். பாக்கியமா இருந்தா நல்லது, துர்பாக்கியமா இருந்தா கெட்டது. நீங்களும் நானும் துர்பாக்கியத்தோட வாழ்வதற்காக சபைக்கு வர்றோம், பாக்கியத்தோட வாழ்வதற்காக தான் சபைக்கு வர்றோம். அதனால அந்தந்த வார ஆராய்ச்சிய அந்தந்த வாரமே முடிஞ்ச அளவுக்கு செய்திருங்க. செய்யலாம்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப மைய வசனம் 23 வாசிங்க. ஒன்று, இரண்டு, மூன்று. மூன்று சத்தியத்துல முதல் சத்தியம் என்ன அப்படின்னா வஞ்சனை செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இரண்டாவது சத்தியம் என்ன அப்படின்னா ஏன் எனக்கு வஞ்சனை செய்யக்கூடாது, என் பிள்ளைக்கு வஞ்சனை செய்யக்கூடாது, என் பேரனுக்கு வஞ்சனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அபிமெலேக்கு ஆபிரகாம் கிட்ட கேட்டுக்கிறார் அப்படின்னா ஆபிரகாமுக்கு அபிமெலேக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தயவு செஞ்சிருக்கிறார். தேவ மனுஷனுக்கு அபிமெலேக்கு என்கிற கோராரின் ராஜா நன்மை செஞ்சிருக்கிறார். தயவு செஞ்சிருக்கிறார்னு அர்த்தம் என்ன? நான் உனக்கு தயவு செஞ்சிருக்கிறேன், அதாவது நன்மை செஞ்சிருக்கிறேன், நீ எனக்கு வஞ்சனை செய்யாத அப்படின்னா தீமை எதுவும் செஞ்சிடாதன்னு சொல்றார். எனக்கு வஞ்சனை செய்யாம தீமை செய்யாம நான் உனக்கு தயவு செஞ்ச மாதிரி நீ தயவு செய்யணும் அப்படின்னு சொல்லாம நீ செய்ய வேண்டிய தயவை கண்டிப்பா செய்வேன்னு சொல்லி என்னை இட்டு கொடுன்னு சொல்றாரு. நான் சொன்ன மாதிரியே சொல்றீங்களா? தேவன் பேரில் ஆணையிட்டு கொடு. யாரு பேர்ல? நான் வேணும்னே அதை விட்டுட்டு சொல்றேன். வார்த்தைகளை கவனிக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். ஆபிரகாம் தேவ ஜனம், தேவ ஜனத்தில் ஒருவனாக இருந்த முற்பிதாக்களில் ஒருவனாக இருந்த ஆபிரகாம் அவருடைய ஆணை இன்னொரு நபருக்கு யார் பேரில் இருக்கணும்? தேவன் பேரில் கொடுப்பதற்கு அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் தேவன் பேரில் ஆணையிட்டு கொடுத்தீர்களானால் அதை கண்டிப்பா என்ன செஞ்சே ஆகணும்? நிறைவேற்றி ஆகணும். நன்மை செய்வதற்கு நான் ஆணையிட வேண்டும், அல்லது நான் இடுகிற ஆணை தேவன் பேரில் இருக்குமானால் அது நன்மைக்காக இருக்க வேண்டும். விளங்குதா? விளங்குறீங்களா? இந்த மூன்றையுமே என்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய பழகணும். என்கிட்ட யாராவது எனக்கு வஞ்சனை செய்யாத அப்படின்னா நம்மளை பார்த்து பயப்படுறான்னு அர்த்தம். நம்மளை பார்த்து என்ன பண்றான்? தேவ ஜனங்க கூட சமயத்துல என்ன செய்யும்? வஞ்சனை செய்யும். தேவ ஜனத்தை பார்த்து கூட மற்றவங்க பயப்படுவாங்க. சோ நம்மளை பார்த்து ஒருத்தன் பயப்படுற அளவுக்கு நம்ம இருக்க கூடாது. ஒருவேளை நம்ம இருதயத்தை அவன் அறிய மாட்டான், ஒருவேளை அவன் பயப்படுவான். இப்படி எடுத்துக்கோங்களேன், ஒருத்தங்கிட்ட தயவை நம்ம பெற்று இருக்கிறோம். நம்ம ஒருத்தங்கிட்ட தயவை பெற்று இருக்கிறோம் அப்படின்னா, நன்மையை பெற்று இருக்கிறோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு காலத்துல என்ன செய்யக்கூடாது? வஞ்சனை செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. எல்லாம் விளங்கணும். இந்த வசனத்துல இருந்து சத்தியம் எனக்கு விளங்கணும். தேவ ஜனங்க தீமை செய்யக்கூடாது. தேவ ஜனங்க இன்னொரு மனிதனிடத்திலிருந்து நன்மையை பெற வேண்டிய அவசிய சமயத்துல இருக்கும். குறிப்பா நன்மையை பெற்ற தயவை பெற்ற ஒருவருக்கு ஒரு காலத்திலையும் தீமையை செஞ்சிடக்கூடாது. நான் தீமையை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆணையிட, அந்த ஆணைய தேவன் பேரில் இட நாம் அறிந்திருக்க வேண்டும். நான் நன்மை செய்யக்கூடியவனா வாழணும், நான் தயவு செய்யக்கூடியவனா வாழணும், அதையும் தேவன் பேரில் ஆணையிட்டு செய்கிறவனாக வாழ வேண்டும். இந்த விளங்குதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. 6 சத்தியத்தை கேட்டாச்சுங்க. இப்ப ஜீவனுக்கான வசனத்தையும் மரணத்துக்கான வசனத்தையும் குறிச்சிட்டு அந்த வசனங்களையும் நம்ம ஒவ்வொன்னா வாசிச்சு விறுவிறுன்னு நம்ம முடிக்க இருக்கிறோம். முதல்ல ஜீவனுக்கான வசனம் சங்கீதம் 15:4. அடுத்த மரணத்துக்கான வசனம் மத்தேயு 26:72. இப்ப ஜீவனுக்கான வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போமா? 1, 2, 3 சத்தியத்தை வாசிக்க கேட்டிருக்கோம். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா யாரு நித்திய வாசஸ்தலத்துல தங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும். தேவ ஜனம் நித்திய வாசஸ்தலத்துல போய் தங்கணும். கர்த்தருடைய பர்வதத்துல கூடாரத்துல வாசம் பண்ணணும், தங்கணும். நீங்களும் நானும் தேவ ஜனம்னா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்களும் நானும் நித்தியத்துல கர்த்தருடைய பர்வதத்துல அவருடைய வாசஸ்தலத்துல போய் தங்கணும், வாசம் பண்ணணும். அப்படி வாசம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜீவனுக்கான வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும். எப்படி அப்படின்னா, ஒண்ணு, ஆகாதவன் நம்முடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவனா இருக்கணும்?
ஆமா, தீர்ப்பானவன் என்ன விளங்க மாட்டேங்கிறதுல, தீங்கானவன். தீர்ப்பானவன் என்னங்க? தீங்கானவன், தீமை செய்கிறவன். இந்த ஒரு முதல் சத்தியத்தை கொஞ்சம் கவனமா விளங்கிக்கிறோம். ஆகாதவன் யாரு? இந்த தீர்ப்பானவன்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஒண்ணு தீங்கானவன், இன்னொன்னு கீழானவன். என்னானவன்? கீழானவன். அப்படி விளங்க. இந்த இடத்துல இதை போட்டாதான் நமக்கு புரியும், இந்த சத்தியம் நமக்கு கைகொள்ள உதவியா இருக்கும். ஆகாதவன் என்ன அப்படின்னா கொடுமையுள்ள குற்றமுள்ளவன். என்ன உள்ள? கொடுமை. கொடுமையான குற்றவாளி. கொடுமையான குற்றவாளிய எப்படி பார்க்கணும் அப்படின்னா கீழானவனா பார்க்கணும். என்னவா பார்க்கணும்? பழைய பாட்டுல கொடுமையுள்ள குற்றவாளிய, சத்துருக்களை, துன்மார்க்கரை தேவஜனம் இப்படி பார்த்துச்சு. இப்படி பார்க்கறது எதுக்கு பார்த்துச்சுங்கிறத நீங்க விளங்கிக்கணும். நானும் ஆகாதவனாக இருக்க கூடாது. நானும் ஆகாதவனாக இருந்தால் தெய்வம் என்னை கீழானவனாக பார்ப்பார். நான் கீழானவனாக தெய்வத்தால் பார்க்கப்பட்டால் தேவனுடைய கூடாரத்தில் தங்க முடியாது. விளங்குதா? விளங்கலையா? ஆண்டவரே சொல்லிட்டாரு, ஆகாதவன் எப்படிதான் பார்க்க சொல்லிட்டாரு, ரொம்ப கீழானவனா பார்க்க சொல்லிட்டாரு. மாமியாரை இனிமே இப்படிதான் பார்க்கணும், மருமவளை இப்படிதான் பார்க்கணும், நமக்கு பிடிக்காதவங்கள அது குடும்பத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் பார்க்கணும், சொந்தத்துல இப்படிதான் பார்க்கணும். அப்படி பார்க்க கூடாது. அவன் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதவனாக இருந்தால் அவனை அவர் அப்படி பார்த்து விடுவார். ஆனால் ஆகாதவன் கீழானவனாக போகிறான். நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பார்வையில் நான் ஆகாதவனாக கீழ்மை உள்ளவனாக வாழ்ந்து விடக் கூடாது. இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா இது எனக்கு ஜீவன். விளங்குச்சுன்னா ஒரு அழியா சொல்லுங்க. அடுத்தது பாருங்களேன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ என்ன பண்ணுகிறான்? கனம் பண்ணுகிறான். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும்னா அவர்களை உயர்வாக வைத்து அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். யாராவது ஒருத்தர் கர்த்தருக்கு பயப்படுறாங்கன்னா அவங்கள உயர்வா வச்சு அவங்களுக்கு முன்னாடி மதிப்பா நடந்துக்கணும். இது எனக்கு ஜீவன். கர்த்தருக்கு பயப்படுறவங்களை உயர்த்த வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களை மேன்மையாக வைக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களை எப்படி வைக்கணும்? அடுத்தவங்க என்னைய உயர்த்தணும்னு நினைக்க கூடாது. உனக்கு ஜீவன் வேணும்னா யாராவது கர்த்தருக்கு பயப்படுறாங்கிறத நீ விளங்கிட்ட அப்படின்னா அவங்கள நீ என்ன பண்ணணும்? உயர்வா வச்சுக்கணும். ஆத்துமால எப்படி உயர்வா வச்சுக்கிறது, ஆவியில் எப்படி உயர்வா வச்சுக்கிறது, சரீரத்தில் எப்படி உயர்வா வச்சுக்கிறது, இதெல்லாம் தனி சப்ஜெக்ட். இதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, நேரம் கிடையாது. ஒருத்தர் கர்த்தருக்கு பயப்படுறதுல மெய்யா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப உயர்வா வச்சுக்கோங்க. உங்க மனைவி கர்த்தருக்கு பயப்படுறாங்களா, அவங்கள உயர்வா வச்சுக்கோங்க. கணவர் கர்த்தருக்கு பயப்படுறாரா, உயர்வா வச்சுக்கோங்க. சபையில ஒரு விசுவாசி கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருக்கிறாங்களா, அவங்க ஏழையா இருக்கட்டும், அவங்க பார்க்க அசிங்கமா இருக்கட்டும், அவங்க கருப்பா இருக்கட்டும், அவங்கள உயர்வா பாருங்க. கருப்பா இருக்கிறவங்கள சில நேரம் சில ஆட்கள் எப்படி பார்ப்பாங்க, இங்க பாருங்களேன், தப்பா எடுத்துக்காதீங்க, சீட்டு பார்ப்பாங்க, கேவலமா பார்ப்பாங்க. தோற்றத்தை பார்க்காதீங்க. ஒருத்தர் கர்த்தருக்கு பயப்படுறாங்கன்னா அவங்களை எப்படி வைங்க? உயர்வா வைங்க. பணக்காரங்களும் உயர்வா பாக்குறீங்க, அழகா இருக்கிறவங்களும் உயர்வா பாக்குறீங்க, படிச்சவங்கள உயர்வா வச்சுக்கிறீங்க. யாரா படிச்சவங்க வந்தவங்க சார் உட்காருங்க, ரொம்ப கனம் பண்றோமா இல்லையா? நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு படிச்சவங்க வந்தாங்கன்னா அவங்களை எவ்வளவு உயர்வா வச்சுக்கிறோம், அழகா உள்ளவங்க வந்தா எவ்வளவு உயர்வா வச்சுக்கிறோம், வசதியானவங்க வந்தா ரொம்ப உயர்வா வச்சுக்கிறோம். இதே ஒரு ஏழை இல்ல கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷன் நம்ம வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்கு வர்றாங்க, அவங்க என்ன பண்ணணும்? கூட்டு போய் உயர்வா உட்கார வைக்கணும், கனப்படுது. இந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலையும் கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ ஜனங்களை, தேவ மனுஷனை, தேவ ஊழியர்களை கனம் பண்ண பழக வேண்டும். உணவு சத்தியம். தனக்கு நஷ்டம் வந்தாலும் ஒரு காரியத்தை ஆணையிட்டுட்டோம், அது எதுவா இருக்கட்டும், வர்றேன், செய்யறேன், பண்றேன், ஆணையிட்டுட்டோம். ஆனால் அதை செய்ய முடியல, அது செஞ்சா அது நஷ்டமாய் போயிடும். பரவாயில்ல, அப்படி நஷ்டம் வந்தாலும் அதை என்ன பண்ணணும்? தவறாம செஞ்ச ஆணையிட்டுட்டா செஞ்சிடணும். அபிமெலேக்குக்கு ஆபிரகாம் தேவன் பேர்ல ஆணையிட்டு கொடுத்துட்டான் அப்படின்னா காலமுறை அவனுக்கு என்ன செய்யவே கூடாது? வஞ்சனை செய்யவே கூடாது. அதனால எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் செஞ்சே ஆகணும், தவறாம செய்யணும். சோ பிசினஸ்ல நான் யாருக்கா ஏதாவது கொடுக்கறேன்னு ஆணையிட்டேனா
ஏதோ ஒரு காரியத்துல நான் இதை செய்யறேன்னு ஆணையிட்டோமா, அதுல 4 காசு நஷ்டம் வந்தாலும் சரி, அதை பார்க்கவே கூடாது. தவறாம என்ன பண்ணிடணும், செய்யணும். அதெல்லாம் உங்க பிராக்டிக்கல் லைஃப்ல கண்டுபிடிக்கத்தக்கதாக எனக்கு உணர்வை தாருன்னு சொல்லி நீங்க கேட்கணும். மிக முக்கியமா இந்த 3 காரியத்தை கவனிச்சீங்கன்னா, ஒன்று பார்வை, இன்னொன்னு ஆணை வாயில, இன்னொன்னு கனம் பண்ணுதல் சரீரத்துல. பார்வை ஆத்துமா, ஆணை ஆவி, கனம் பண்ணுதல் சரீரம். உங்க ஆவி ஆத்மா சரீரத்துல இந்த 3 எப்படி நிறைவேற்றணுமோ உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற உணர்வை அடைஞ்சு அதை நிறைவேற்றும் போது அது உங்க வாழ்க்கைக்கு ஜீவனாக மாறும். இப்ப மரணத்துக்கான வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த மனுஷனை நான் அறியேன் 1 என்று ஆணையிட்டு 2 மறுதலித்தான் 3. கருத்தா கவனிக்கணும். ஆணை எப்படி நமக்கு மரணமாக மாறும்? ஆணையை நிறைவேற்ற வேண்டும். ஆணையிட்டா அதை என்ன பண்ணணும்? ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும். இது ஜீவனுக்கு நம்ம முதல்ல விளங்கிக்கிட்டோம். இப்ப 2வது என்னன்னா, தவறான ஆணையிட்டு மரணத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. சரியான ஆணை ஜீவனை கொண்டு வரும், தவறான ஆணை மரணத்தை கொண்டு வரும். இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டு காலையில அவரை கொண்டு போய் விசாரிக்கணும். இதுக்கிடையில அவரை கொண்டு போய் ராத்திரியில வேதபாரகர் பரிசேயர் இடத்துல கொண்டு போய் விட்டுருக்கிறாங்க. பின்னாலேயே பேதுரு வர்றாரு. பேதுரு பின்னாலேயே வர்றத அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்துட்டாங்க. ஒரு வேலைக்காரி பாக்குறான், ஒரு சேவகம் பாக்குறான். அவங்க எல்லாம் இடையில பேதுரு என்ன பண்றாங்க, நீயும் அவனோடு கூட இருந்த ஒருவன் தானே அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிக்கிறாங்க. இயேசுவோட ஆளுதானான்னு சொல்லி பேதுருவை விசாரிக்கும் போதுதான் பேதுரு இந்த வசனத்தை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த மனுஷனை நான் அறியேன். இயேசு பேதுருவுக்கு என்னவா தெரிகிறாரு? அந்த மனுஷன். அந்த மனுஷன் எவ்வளவு பயங்கரமான வார்த்தை தெரியுமா? அதாவது இயேசுவை விட்டு விலகக்கூடிய மனது. சொந்த அப்பாவை அந்த மனுஷன் சொல்லுவாங்களா? சொந்த புருஷனை அந்த மனுஷன் சொல்லுவாங்களா? ஆனா சில நேரங்கள்ல மனைவி சொல்லுவாங்க, அந்த மனுஷன் இருக்கானே, வீடுல சொல்லுவாங்க, அவ இருக்கிறாளே, அந்த அவ இருக்காளே. இல்ல புருஷன் சொல்றாங்க, புருஷனும் சரி கிடையாது, மனைவியும் சரி கிடையாது. பல நேரங்கள்ல எல்லாருமே புருஷன் தான் சரி, மனைவி தான் சரின்னு சொல்ல முடியாது. எல்லாம் எப்ப வேணா எப்படி வேணா மாறுறாங்க. அந்த மனுஷன் தன்னுடைய குருவ, இயேசு பேதுருவுக்கு யாரு? குரு. இயேசு குருவா இருக்கிறாரு, பேதுரு சீசனா இருக்கிறான். சீசனா இருந்த பேதுரு குருவா இருந்த இயேசுவ அந்த மனுஷன் சொல்றான். அந்த மனுஷன் சொல்றது மட்டும் இல்லாம அந்த மனுஷனை அறியே. இயேசுவை பற்றிய எந்த நாலேஜே ஆத்மால இல்லங்கிறான். அவன் இல்லங்கிறத எப்படி சொல்றான் அப்படின்னா, ஆணையிட்டு சொல்றான். ஆணை என்பது இங்க சத்தியத்துக்கு சமமானது. எதுக்கு சமமானது? சத்தியமா சொல்றேன். ஆணை என்பது ஒரு பக்கம் சத்தியத்தை குறிக்கிற ரகசியம். என்னுடைய மனம் அறியவில்லை, நான் சத்தியமா சொல்றேன் அப்படின்னு ஆவியில சொல்றான். ஆத்துமால இயேசுவை அறியவே இல்லைங்கிறான். யாருன்ற நாலேஜே என்கிட்ட இல்லைங்கிறான். நீங்க யார பத்தி பேசுறீங்க? அவரை பத்தி எந்த நாலேஜுமே என் மனசுல, அவரை அறியேன்னு ஆணை சத்தியமும் பண்றான். அடுத்து பாருங்க, மறுபடியும் என்ன செய்தான்? இந்த மறுதளித்தான்ங்கிற வார்த்தைக்குள்ள ரகசியம் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் உங்க ஆளுன்னு அர்த்தம். கேட்கிறவனுக்கு இவன் பதில் என்ன சொல்றான்? அந்த மனுஷனோட ஆளு கிடையாது, நான் உங்களோட சேர்ந்த ஆளு. இயேசுவுக்கு எதிராளியாக மாறி நிற்கிறான். மறுதளித்தான் என்பதிலே எது மறைந்திருக்கிறது? இயேசுவுக்கு எதிராளியாக. இயேசுவை பிடிச்சிட்டு வந்தவங்களா இயேசுக்கு எதிராளியா இல்லையா? அந்த எதிராளிகள்ல ஒருவனாக இவன் என்ன ஆகி போனான்? மாறி போனான். தவறா ஆணை இயேசுவின் பின்னாலே போன ஒரு சீசனை இயேசுவுக்கு எதிராளியாக நிற்க வைத்தது. நீங்களும் நானும் தவறான ஆணையிட்டோம் அப்படின்னா உங்களை என்னையும் இயேசுவுக்கு எதிரானவனாக திருப்பி இயேசுவுக்கு எதிராளியாக வாழ வைத்து விடும். நீங்களும் நானும் நம்முடைய குருவாயி இயேசுவுக்கு எதிரானவர்களாக வாழ்ந்தோம் என்றால் அது மரணத்துக்கு நேராக நம்மை கொண்டு போய்விடும். மனது அறியாமல் போனதும், ஆவி தவறான ஆணையிடுவதும், இயேசுவுக்கு எதிராக நிற்பதும் மரணத்துக்கு ஏதுவான குற்றத்துக்கு கொண்டு போய்விடும்.
ஏன் ஆவியாத்மா சரீரம் வந்துச்சு பாத்தீங்களா இல்லையா? இருதயத்தின் நிறைவினால் வாயானது பேசும். அந்த மனுஷனை அறியே அவன் ஆத்துமால இயேசுவ பற்றிய நாலேஜே இல்லாத மாதிரி இருக்கான். ஒண்ணும் இல்ல, சில இடங்கள 2 நண்பர்கள் இல்ல ஒருத்தன் மாட்டிக்குவான். அவனை பிடிச்சிட்டு அவன் யாரான்னு கேட்பாங்க. பிடிப்பட்ட வேணா பண்ணுவான், அவன் என் ஃப்ரெண்டு தான்மா. அவனை கூப்பிட்டு விசாரிச்சான சொல்லுவான், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. கைய கழுவானா இல்லையா? ஏன்னா தப்பிக்கணும். இவன் தப்பிச்சது என்னமோ நியாயம் போல தெரியுது. கெச்சமேனை தோட்டத்துக்கு போகும்போது பட்டயத்தெல்லாம் எடுத்துக்கன்னு சொல்லும் போது என்ன சொல்றான்? எல்லாம் எங்கனை விட்டுட்டு ஓடக்கூடிய காலம் வரப்போ வந்துருச்சுன்னு சொல்லி ஏசு சொல்றாரு. அப்ப இவன் என்ன சொல்றான்? எல்லாம் வயம் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறான். யாரு வேணா உண்மை விட்டு போட்டோம், ஆனா என் ஜீவனை உங்களுக்காக அப்படின்னு சொன்னான். இப்ப என்னாச்சு? எல்லாம் செய்வேன் செய்வேன்னு சொல்றவன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டான். எதாங்க அப்படியே ஆணையிட்டு கொடுப்பான். நான் பாத்துக்கிறேன். என்னங்க செஞ்சிருவீங்களா? தாயலா பாச செஞ்சிடா பாச, நீ கவலைப்படாம போ பாச. அவ்வளவுதான். ஆள் இருக்கிற இடமே தெரியாது. நம்ம வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் இப்படி நம்ம ஆணையிட்டு அதுல நம்ம தவறி அல்லது தவறுவதற்காக தவறான ஆணையிடக்கூடிய ஒரு குணப்பாத்திரமா நாம நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். எல்லாம் கண்டுபிடிச்சு மறந்துடுவோம். நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படும். ஜீவனை இழந்துருவோம், மரணத்துக்கு பாத்திரமா மாறிடும். மிக முக்கியமா நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லணும்னு நினைப்பேன், எப்படியும் மறந்து போயிடும். ஒவ்வொரு முறையும் ஆராய்ச்சி செய்தியா எந்த அதிகாரத்துல நம்ம கேட்கிறோமோ முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கே போய் அந்த அதிகாரத்தை எடுத்து வச்சு நல்ல ஒரு முறை வேகமா படிங்க. 2வது கொஞ்சம் ஸ்லோவா படிங்க. 3வது ஒரு முறை ஸ்லோவா படிங்க. இல்ல எடுத்த உடனே நல்லா நிறுத்தி நிதானம் ஒரு முறை படிங்க. என்னெல்லாம் சம்பவம் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் அதுல கைய வச்சு என்ன பண்ணுங்க? தியான உள்ளத்தோட ஜெபம். ஒவ்வொரு அதிகாரமும் நம்முடைய ஆத்துமால நம்முடைய வாழ்க்கையில சொந்தமா மாறணும். இப்ப இந்த அதிகாரத்துல கைகளை வைப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தின் மூலமாக தேவன் என்னோடு பேசின இந்த 12 சத்தியங்களை நினைச்சு பார்த்து, ஒருவேளை நான் மனம் திரும்ப வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கா அதை கண்டுபிடிச்சு மனம் திரும்பின பிறகு எனக்குள்ள இருக்கிற ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் மரணம் வேண்டாங்கிறதுல தெளிவா இருக்கணும். ஜீவன் வேணுங்கிறதுல உறுதியா இருக்கணும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல மைய வார்த்தையா தெய்வம் ஆணை என்ற வார்த்தையை கொடுத்தார். நாம எத்தனையோ பேருக்கு ஆணையிடுகிறோம். அரசு மக்களுக்கு ஆணையிடுகிறது. ஆனா நம்முடைய ஆணையை விட, அரசு ஆணையை விட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தேவனுடைய ஆணை எத்தனை பெரிதாக இருக்கிறது. இதுவரை என் வாழ்க்கையில பிதாவினுடைய ஆணைய, குமாரன் இயேசுவினுடைய ஆணைய, பரிசுத்த ஆவியனுடைய ஆணைய வேதத்துல எழுதி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறேன்னா, இதுவரை கண்டுபிடிக்கல அப்படின்னா இனிமே நான் கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கோ இந்த வாரமோ 3 ஒத்து வசனங்களை கண்டுபிடிப்பேன். எனக்கு ஏன் ஆணைக்கு மற்றவங்க கீழ்ப்படியணும்னு நான் நினைக்கிறேன். அரசு ஆணைக்கு மக்கள் கீழ்ப்படியணும்னு அரசு நினைக்கிறேன். எல்லாத்தையும் உண்டாக்குன தெய்வம், எல்லா ஜனங்களும் இருந்து என்னைய தேவ ஜனமா பிரித்தெடுத்த தெய்வம் என்னைய அவருக்காக வாழ வைக்கணும்னு ஆணையிட்டு இருக்கிறாரு. அந்த ஆணைக்கு நான் கீழ்ப்படியணும்னு தெய்வம் விரும்ப மாட்டாரா? இதை செய் அதை செய்ய உலக ஜனங்கள் சொல்லும் போது அதுக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடியவங்களா மாறுறோமே. லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டக்கூடாது அரசாங்கம் சொல்லுது. அப்படியே அடிச்சு பிடிச்சு லைசன்ஸ் எடுத்து வச்சிடறோம். பாஸ்போர்ட் இல்லாம வெளிநாடு போகக்கூடாது, எப்படியாவது அடிச்சு பிடிச்சு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிடறோம். அரசு ஆணையை நிறைவேற்ற விரும்பக்கூடிய நாம தெய்வம் கொடுக்கக்கூடிய ஆணையை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற, அதற்கு கீழ்படிய அந்த ஆணைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களா மாறுறோமா? இதுவரை அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நான் அதை கண்டுபிடிக்கணும். அபிமெலேக்கு முற்பிதாக்களில் ஒருவராக இருந்த மூத்த முற்பிதாவாகிய ஆபிரகாம் இடத்துல ஆணையிட்டு கொடுக்க கேட்கிறான். நீ எனக்கு வஞ்சனை பண்ணக்கூடாது, எனக்கு மட்டும் இல்ல என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு சரி, ஒரு காலத்துல நீ வஞ்சனை செய்யக்கூடாது. ஏன்னா நான் உனக்கு தயவு செஞ்சிருக்கிறேன், நீயும் எனக்கு தயவு செய்ய தேவன் பேரில் ஆணையிட்டு கொடு என்று சொல்லுகிறானே. தேவ ஜனங்கள் ஒரு காலத்திலையும் தீமை செய்யாம மற்றவரிடத்திலே பெறுகிற நன்மைக்கு தயவு செய்யக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய ஒரு பாத்திரமா தேவன் பேரிலே ஆணையிட்டு உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டுமே. இதுவரைக்கும் தேவன் பேரில் ஆணையிட்டு உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறோமா? ஆணை என்ற சத்தியம் எனக்கு ஜீவனா மாறணுமே. ஆணை என்ற சத்தியம் எனக்கு மரணமா வந்துடக்கூடாது. ஆகாதவன் என்னுடைய பார்வைக்கு தீர்ப்பானவன் சொல்லி
சங்கீதக்காரன் எழுதியிருக்கிற அடிப்படையில தேவனுடைய பார்வைக்கு நான் ஆகாதவனாக, கீழ்ப்பானவனாக, கீழ்மையுள்ளவனாக போகாதபடிக்கு கொடுமையுள்ள குற்றங்களை செய்யாத ஜீவனுக்குரியவனா வாழ்க்கையை நடத்துறேனா இல்லையே? நானே சமயத்துல ஆகாதவனா தானே இருக்கிறேன். மனம் திரும்பணும். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணி என் வாழ்க்கையை நடத்துறேனா? ஆணையிட்டத தவறாம என்ன நஷ்டம் வந்தாலும் நிறைவேற்றக்கூடியவனா இருக்கிறேனா? இதெல்லாம் செஞ்சா எனக்கு ஜீவன்கிறத நான் உணர்ந்து நல்ல முடிவு எடுக்கணும். இயேசுவை பின்பற்றி இயேசுவுக்காக வாழ வேண்டிய பேதுரு, இயேசு பிடிபட்ட போது பேதுரு மனதால் இயேசுவை அறியவில்லை என்றும் அந்த வாயினால் ஆணையிட்டும் சரீரத்தினால் இயேசுவுக்கு எதிராளியாகவும் நின்றானே. என் வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றி தொடர்ந்து போகும்போது எனக்கு என்னைக்காவது ஒரு ஆபத்து பிரச்சனைன்னு வரும்போது அப்ப என்னுடைய மனசு இயேசுவை அறியலன்னு சொல்லி என்னுடைய வாயை தவறான ஆணையிடக்கூடிய அளவிற்கு இயேசுவுக்கு எதிராளியா மாறக்கூடிய மரணத்துக்குரிய பாத்திரமா இருக்குதா? தவறான ஆணையை இட்டு தவறான ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய மரணத்துக்கு ஏதுவான வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோமா? என்ன உணர்த்த ஆவியானவர் சொல்லி நாம் மனம் திரும்ப வேண்டாமா? நாம ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பணும் அப்படின்னா இந்த சத்தியத்தின்படி தேவனுடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்து மரணத்துக்கு விலகி ஜீவனோடு வாழ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி சோதரிக்க நான் சொல்லக்கூடிய அறிக்கை என்னோட கூட சேர்ந்து சொல்ல ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, உங்களுடைய தெய்வீக நாமங்களை கோடி துதியின் மகிமையை செலுத்தி மகிமைப்படுத்துகிறேன். இந்த அதிகாரத்தில் 12 சத்தியங்களுக்காக கோடி நன்றி செலுத்துகிறேன். நீ பரிசுத்தர் 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 என்று உம்மையே தொழுது சேவிக்கிறேன். என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே தேவனுடைய ஆணைக்கு கீழ்ப்படிய 3 வசனங்களை கண்டுபிடிப்பேன். மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் நான் பெற்றுக்கொண்ட தயவின்படியே தேவன் பேரில் நன்மை செய்ய ஆணையிடுவேன். என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை பின்பற்றுவதற்கு எதிராக தவறான ஆணையிடாமல் நித்திய வாசஸ்தலத்திலே தாபரிக்க, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க தேவனுடைய பார்வையிலே ஆகாதவனாய் போகாதபடிக்கும் கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணி வாழவோ ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலோ தவறாமல் நிறைவேற்றவோ ஜீவனுக்குரிய பாத்திரமாக வாழ்ந்து இயேசுவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு வேதத்தின் சகல ஆணைகளுக்கும் கீழ்ப்படிந்து இயேசுவின் மூலமாக நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கிருபை அருளுவீராக. சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறேன். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென்.